சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் மனோஜ் பாரதிராஜாவின் உடலுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், தற்போது அங்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து யார் யார் அங்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடல் என்பது சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதிராஜாவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்றிலிருந்து அரசியல் தலைவர்கள், அதே போல சினிமா பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சேத்துப்பட்டு மற்றும் நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மனோஜ் பாரதிராஜாவின் உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் கார்த்திக், இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், ராம், லிங்குசாமி, தயாரிப்பாளர் தானு, சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினார்கள். அதாவது இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் தாஜ்மஹால், சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்து அண்மையில் மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்தார். அவருக்கு வயது 48. இதனையடுத்து மனோஜ் பாரதிராஜின் உடல் என்பது முதலில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேத்துப்பட்டு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு நடிகர் கார்த்தி, தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபு, இயக்குனர் சேரன், இயக்குனர் ஏ.எல். விஜய், நடிகை சோனா, நடிகர் சித்ராலட்சுமன், ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போல தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, இயக்குனர் பேரரசு, நடிகர் பொன் மன்னன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மனோஜ் பாரதிராஜாவின் உடலானது சேத்பட்டில் இருந்து நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று இந்த நள்ளிரவு கொண்டு வரப்பட்டது. நீலாங்கரை இல்லத்தில் இயக்குநர்கள் ராம், லிங்குசாமி, ஆர்.கே. சுப்பிரமணி, மாரி செல்வராஜ், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல நடிகர் இளவரசு, நடிகர் கஞ்சகருப்பு உள்ளிட்டோர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். உடல் வழுவதற்கு முன்பாகவே பாரதிராஜா இந்த இடத்துக்கு வந்தார் என்று குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதே போல இந்த நிலையில்தான் தற்பொழுது அதாவது மனோஜோட உடலுக்கு தொடர்ச்சியாக இன்று காலையும் தொடர்ந்து நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நடிகர் சூர்யா நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு பாரதிராஜாவிற்கு ஆறுதல் தெரிவித்து சென்ற நிலையில் தற்பொழுது வைரமுத்து வந்திருக்கிறார். தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இன்று முழுவதுமே மனோஜின் உடலுக்கு பல்வேறு விதமான திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் அஞ்சலி செலுத்த இருக்கக்கூடிய நிலையில அரசியல் தலைவரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு, அதாவது மாலை 4 மணி அளவில் பசிநகர் மின் நிலையத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. இதனிடையே தான் நீலாங்கரை இல்லத்தில் மனோஜ் பாரதிராஜன் உடலுக்காக பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள், அதே போல திரைப்பிரபலங்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி என்பது செலுத்தி வருகிறார்கள். முத்துக்குமார், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.